அன்பான தேவ ஜனங்களுக்கு மெய்ப்பொரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியில் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் என்னென்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம். தேவன் தன் குமாரன் மூலம் பூமியில் செய்து வந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு அந்த காரியங்கள், அதாவது ஊழியங்கள், பூமியில் தொடர்ந்து செய்யப்படுவதற்கு விசுவாசிகளை நியமித்து அந்த காரியங்களை செய்வதற்கான அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்களையும் அதிகாரங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அவனவன் தகுதிக்கேற்ப பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசி என்று சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர், அதாவது எப்பொழுது இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று விட்டாரோ அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், இன்றும் கொடுக்கப்படுகிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே எந்தெந்த அதிகாரங்கள் அந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன தேவ காரியங்கள் அந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை அவர்கள் அந்த விசுவாசிகளுக்கு தகுதிக்கேற்ப ஆவியானவரே அவர்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12:4-11 வரை வாசிப்பீர்களேயானால், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின் படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வரங்கள் என்பதும், அதாவது அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியத்திலே அது அதிகமாக அந்த ஊழியக்காரனுக்கு அது தேவைப்படுகிறது. இங்கு பரிசுத்த ஆவியானவர் வரங்களை பிரித்து கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அவைகளை நிறைவேற்றுவதற்கான அந்த ஒரு சக்தியையும் கொடுக்கிறார். ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனங்களை கொடுக்கிறார். வேறொருவருக்கு அறிவை உணர்த்தும் வசனங்களையும், வேறொருவனுக்கு விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம், இவைகளையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக செய்துகிறார். அற்புதங்களை செய்யக்கூடிய வரம் ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனால் அற்புதங்களை செய்ய முடியும். குணமாக்கும் வல்லமை உடைய ஒருவனுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டிருந்தால் அவன் வியாதியஸ்தர்களை குணமாக்கும் தன்மை உடையவனாக இருக்கிறான். இவைகளையெல்லாம் ஒரே ஆவியானவர் நடப்பித்து தன் சித்தப்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமது தன்மையை அறிவார். நமது கெப்பாசிட்டி என்ன என்பது அவருக்கு தெரியும். ஒரு போதிப்பதற்கு தகுதியான ஒரு தன்மை ஒருவனுக்குள் இருந்தால் அவனுக்கு அந்த வசனங்களை போதிக்கக்கூடிய அந்த வரத்தையும் அந்த ஊழியத்தையும் கொடுக்கிறார். குணமாக்கக்கூடிய தன்மை ஒருவனிடம் இருக்குமானால் அதற்கேற்ற வரங்களை அவர் பிரித்து கொடுக்கிறார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ
அதை பூமியில் ஆவியானவர் நடப்பிக்கிறார். பூமியிலே பிதாவானவர் உன்னதத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவைகளை ஆவியானவர் பூமியிலே செய்து முடிக்கிறார். ஏனென்றால் இவரும் பிதாவானவரின் பங்காக இருக்கிறார். குறிப்பாக சபையிலே யார் யார் எந்தெந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். சபை என்று சொல்லும்போது அதற்கு தலைவராக இருந்து நடத்தக்கூடிய ஆவியானவர். ஒரு சபை கூடி வரும்போது அவைகளை எப்படி எப்படி நடத்த வேண்டும், யார் யார் என்னென்ன பங்கு வகிக்க வேண்டும், யார் யார் எந்தெந்த நிலையிலே இருந்து அந்த சபையை நடத்த வேண்டும் என்பதை ஆவியானவர் தானே அதை நியமிக்கிறார், அதை செய்கிறார். அப்படி அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன, எந்தெந்த ஊழியர்களை எந்தெந்த இடத்திலே அமர்த்துகிறார் என்பதை 1 கொரிந்தியர் 12:27-31 வரை வாசிப்பீர்களேயானால், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயிருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்கு சொல்லப்பட்டிருக்கும் அப்போஸ்தலர்கள், இப்போது அப்போஸ்தலர்கள் இல்லை என்றாலும் அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பான சிலரை ஆவியானவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் வேதத்தில் தேறினவர்களாகவும், அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு குழுவை கட்டி காக்கக்கூடிய திறமை உடையவர்களாகவும், மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பதை அதை ஆவியானவரே புரிந்து கொண்டு அந்த ஊழியத்தை கொடுக்கிறார். அதற்காகத்தான் இன்று அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லை என்றாலும் அந்த அப்போஸ்தலர் மாதிரி உள்ளவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதன் பிறகு தீர்க்கதரிசிகள் தேவனோடு பேசுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகள் வெளிவரக்கூடிய ஒரு இடமாக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இனி வரப்போகிறது என்ன, இப்பொழுது இனி என்ன எப்படி செய்ய வேண்டும் என்ற காரியங்கள் குழப்பங்களோ இல்லை சந்தேகங்களோ ஏற்படும் போது தீர்க்கதரிசிகள் சபையிலே அதை தேவன் எப்படி செய்ய விரும்புகிறார் என்பதை சொல்லுகிறார்கள். இனி எல்லாரும் அப்போஸ்தலராக இருக்க முடியுமா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க முடியுமா? முடியாது. அதற்கேற்றவாறு அவர் பிரித்து வைத்திருக்கிறார். மற்றவர்கள் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இதுதான் சபையை நடத்தக்கூடிய வழி. இனி அதிகாரங்கள் கொடுக்கிறவர் சகல அதிகாரங்களையும் பெற்றவராக இருக்க வேண்டும். யார் அதிகாரத்தை கொடுக்கிறவர்? நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்றால் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். மத்தேயு 28:16-20 வரை வாசிப்பீர்களேயானால், 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்கு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்னால் தன் சீடர்களை எல்லாம் ஒன்றாக கூட்டுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி என்னென்ன அதிகாரங்களை அவர் கொடுக்கிறார் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. ஞானஸ்தானம் இல்லாமல் ஒருவன் நான் கிறிஸ்தவன் என்று பிரகடனம் செய்யவே முடியாது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், முக்கியமான காரியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் நற்செய்திகளாக மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். நான் உங்களுக்கு சொன்னவைகளை ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நானும் எனக்கு சொல்லப்பட்டவைகளையே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே மாதிரி உனக்கு சொல்லப்பட்டவைகளையே நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இயேசு தான் பிதாவினிடத்தில் இருந்து பெற்றவைகளையே தன் சீசர்களுக்கு உபதேசங்களாக அறிவித்தார். இயேசு அநேக சுவிசேஷ காரியங்களையும் அநேக காரியங்களையும் இங்கு செய்தார். அவர் செய்தவைகள், அவருடைய சித்தம், அவருடைய திங்கிங் எல்லாம் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட புத்திக்குடையதாக இருந்தது. ஏனென்றால் அவர் பிதாவானவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவை வெளிப்படுத்தப்பட்டதனால் அவர் மனிதர்களுக்கு மேலானவர்களாக இருந்து தேவனுடைய குமாரன் என்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து அதை அவர் இங்கு வெளிப்படுத்தினார். லூக்கா 10:16-22 வரை வாசிப்பீர்களேயானால், சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். இங்கு என்ன சொல்லுகிறார்? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ஒரு அதிகாரம். எல்லோருக்கும் அவர் பிதாவை வெளிப்படுத்துவாரா என்றால் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடராக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். என்றாலும் அவர் யார் என்பதை நீங்கள் முழுதாக அறிந்து கொள்வது முடியாத காரியம். அதே போல பிதாவை இயேசு பிதாவை அறிந்தவராக இருக்கிறார்.
அப்படி இருப்பதினால் யாருக்கு அவர் பிதாவை இன்னும் வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசுவானவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவனை தவிர மற்றவர்கள் யாரும் பிதாவை அறிந்து கொள்வது முடியாத காரியம். இனி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஊழியங்கள் அவர் பரமேறி சென்ற பிறகும் அந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பியதால் அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டன. ஒரு ஊழியம் அதிகாரம் இல்லாமல் நடக்காது. எந்த ஒரு எஜமானனும் தன் சேவகர்களை, தன் ஊழியக்காரர்களை ஒரு ஊழியம் செய்வதற்கு அல்லது ஒரு வேலையில் செய்வதற்கு அனுப்பினால் அதற்கேற்ற அந்த இடத்தில் ஸ்பாட்டில் அவன் எடுக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை அவனுக்கு கொடுப்பான். எல்லாத்துக்கும் அவங்க பார்த்துக்கிட்டு எஜமானனை பார்த்து கொண்டே இருக்க முடியாது. யோவான் 14:10-15 வாசிப்பீர்களேயானால், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயம் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். முதலிலே அவர் போடுற கண்டிஷன், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள. அப்படின்னா தான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். பிதாவும் நானும் வெவ்வேறு கோணத்தில் இருக்கிறோம். நான் சொல்கிறத பிதா ஏற்றுக்கொள்ள கூடாதவராக இருக்கிறார். பிதா சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நிலவுமே. ஆனால் இதில் எதுவுமே இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தாததாக இருக்கும். அவர் சொல்வதும் சரியில்லாததாக போய்விடும். ஆனால் என்ன சொல்லுகிறார்? முதலிலே நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் நம்ப வேண்டும். இதை நீங்கள் நம்புங்கள். இல்லை என்றால் என் கிரியைகளின் நிமித்தமாவது இதை நம்புங்கள். நான் செய்கிற ஒவ்வொரு கிரியையிலும் பிதா கட்டளையிடப்பட்டவைகள், பிதாவினால் சொல்லப்பட்டவைகள் என்பதை நீங்கள் நம்புங்கள். இப்படி நம்புகிறவர்களாக இருந்தால் மட்டுமே நான் இதுவரைக்கும் செய்து கொண்டு வந்த இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். மெய்யாக மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். ஏனென்றால் நான் பரமேறி சென்றாலும் கூட நான் இதே பூமியைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் இந்த பூமியில் வருவேன். இன்னும் இந்த பூமியில் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆகையினால் பூமியை ஒரேடியாக நான் விட்டு போவதில்லை. நான் செய்த அதே காரியங்கள், அதே ஊழியங்கள் அப்படியே செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அதை தான் அவருடைய சீடர்களுக்கு அறிவித்தார். நீங்கள் ஊழியம் செய்வர்களாக இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். அது பிதாவினால் ஆணையிடப்பட்ட ஊழியமாக இருந்தால் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து பரமேறிய பிறகும் அவருடைய சித்தத்தின் படி செயல்படுவதற்கு விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு தேற்றரவால் செயல்படுகிறார். இந்த இயேசுவானவர் பரமேறி சென்ற பிறகு இங்கு அவருக்கு தெரியும் இங்குள்ள சீடர்களுடைய மனநிலைமைகள். ஏனென்றால் அவர்கள் சாத்தானுடைய பிரதிநிதிகளாலும் சூழப்பட்டு அவர்கள் பாவங்களுக்கு இரையாக்கப்பட வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சென்ற பிறகு தன்னுடைய இடத்தை நிரப்புவதற்காக அவர்
பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனாக கொடுக்கிறார். தேற்றரவாளன் என்பவர் தனிமையாக, அதாவது அவர் இஷ்டப்படி தனியாக எதையும் செய்யாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு அதன்படி அதை உணர்த்துகிறார். அதன்படி உங்களுக்கு அதை செய்கிறார். எந்த விதமான சத்துருக்களை எதிர்த்து நிற்கும் வல்லமை எப்படி இயேசுவிற்கு இருந்ததோ அதே போல ஆவியானவருக்கும் இருக்கிறது. இனி யோவான் 14:16-21 வரை வாசிப்பீர்களேயானால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்னிடம் அன்பாயிருங்கள், என்னிடம் அன்பாயிருங்கள் என்று சொல்லுவார். அதற்கு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க மனதாக இருக்கிற மனிதன் அவர் மேல் அன்பாயிருக்கிறான். என்னில் அன்பாயிருங்கள் என்று அவர் சொல்லுவது, நான் சொல்லக்கூடிய கட்டளைகள் என்னதெல்லாம் பிதாவினுடையவைகள், அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பிதா குமாரனுடைய வழியிலே நீங்கள் நடக்கிறீர்கள். நீங்கள் அவர்களுடைய அந்த ஒரு ஐக்கியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு விசுவாசிகளுக்கு தேற்றரவாளன் கொடுக்கப்படும் பொழுது ஆவியானவர் அநேக காரியங்களை அவனுக்கு உணர்த்துவார். உள்ள ஆவியானவர் வந்து விட்டார். ஆனால் அவர் என்ன செய்வார் என்பதை யோவான் 16:7-15 வரை வாசிப்பீர்களே ஆனால் தெரியும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். குறிப்பாக அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், அவர் பாவத்தை குறித்து உணர்த்துவார். தேவன் இவை சொல்படி நடக்காதவன் பாவம் செய்கிறான். தேவனுடைய அந்த அதிகாரத்தை நிராகரிக்கிறவன் பாவம் செய்கிறான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் பாவம் செய்கிறான். ஆகையால் ஆவியானவர் சொல்லுகிறார், இது
தேவனுக்கு உகந்ததல்ல, இது இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டதல்ல என்று சொல்வாரேயானால் உங்களை பாவத்திலிருந்து அவர் தடுக்கிறார். இப்படி உங்களை பாவத்தை குறித்து உணர்த்தியும் இது நீதியை குறித்தியும் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் வரைக்கும் எது நீதியானது, எது நீதி அல்லாதது, எது சரியானது, எது தவறானது, இவைகளையெல்லாம் நீங்கள் செய்வீர்களே. ஆனால் எது உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் தேவனோடு வாழ வைக்கும், இவைகளையெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இப்பொழுது அவர் இல்லாததினால், அவர் பரமேறி சென்று விட்டதினால் அதை தேற்றவாளனாக ஆவியானவர் செய்வார். அடுத்தது, எவன் பாவம் செய்கிறானோ அவன் பரலோகத்திற்கு செல்ல முடியாமல் அவன் நரகத்துக்கு செல்கிறான். இதை சாத்தான் அடைந்த அந்த ஒரு தண்டனையின் நிமித்தை ஞாபகம் கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவைகளை சொல்லி உங்களுக்கு உணர்த்துகிறார். இன்னொன்று அதில் சொல்லப்பட்டிருக்கும், சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகள் யாரிடம் கேள்விப்பட்டவைகள்? இயேசுவிடம் கேள்விப்பட்டவைகள், பிதாவினிடம் கேள்விப்பட்டவைகள், இயேசுவின் மூலமாய் அவைகள் பட்டவைகளை உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களையும் சுசுகமாக வெளிப்படுத்துவார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, இயேசு கிறிஸ்து சென்ற ஊழியங்களை ஏறெடுத்து செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியங்களை நீங்கள் ஏறெடுத்து செய்யும் பொழுது பிசாசையும் அவன் கூட்டத்தையும் எதிர்க்கும்படியாக சர்வாயுத பக்கங்களை இங்கே தரித்து கொள்ள வேண்டும். இது பிசாசானவன் எங்கேயும் நுழைஞ்சிருவான். எந்த காரியங்களையும் அவன் செய்து கொண்டு இருக்கும்போது அதை குழப்பி போட்டுருவான். ஏதாவது எப்படியாவது ஆண்டவன் சித்தம் நிறைவேறாமல் செய்வதற்கு அவன் நம்மை கொண்டு பாடுபடுத்தி கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களில் நிறைவேறாமல் இருப்பதற்காக சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6:11-18 வரை வாசிப்பீர்களேயானால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கீடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சிராவையும் தீவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். முதலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு அந்த சாத்தானுடைய கூட்டத்தாரோடு தினந்தோறும் எல்லா இடத்திலும் சண்டை நடக்கிறது. அவை என்னென்ன என்றால், பிசாசுகளின் தந்திரை எதிர்த்து நிற்பதற்காக மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் என்று சொல்லும்போதும் மனிதனை குறிக்கிறது. மெல்ல துரைத்தனங்களும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அவனுடைய பிரதிநிதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்று இங்கு தெரிகிறது.
வானமண்டலங்களில் பொல்லாத ஆவி கூட்டம் இருக்கிறது. ஆவி என்பது ஒரு மனிதனுக்குள் நுழைந்து விடும், அது சரீரம் இல்லாதது. அந்த ஆவிதான் ஒரு சரீரத்துக்கு உள்ளாக நுழைந்து அவனுக்கு வியாதியை உண்டு பண்ணவோ, அவனுடைய நோய்களை அவனுக்கு ஏற்படுத்தவோ, உன் சிந்தையை குழப்பி போடுவதற்கோ உள்ள காவியங்களை எல்லாம் செய்கிறது. இவைகளை எல்லாம் அடக்குவதற்காகவே தேவன் கொடுத்திருக்கும் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 6:11-18 வரை தெளிவாக தேவன் சொல்லி இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் உங்களிடம் இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது சத்தியம், நீ சத்தியம் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும். நீ அநீதி செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. சமாதானமாக ஒவ்வொருவரையும் கட்டி காப்பதற்குள்ள திறன் உன்னிடம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த விசுவாசம் என்னும் கேடகம் கேடகம் என்பது என்ன? அம்பு எய்யும் பொழுது அந்த தடுப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடியது கேடகம். அம்பு மட்டுமல்ல, கல்லெடுத்து அறிஞ்சாலுமே அந்த கேடகத்தினால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது விசுவாசம். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் ரட்சண்யம் என்னும் தலை சீராவும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டை உங்கள் கையிலே தேவ வசனம் இருக்க வேண்டும். எதை எடுத்தாலும் தேவ வசனத்தின் மூலமாக நீங்கள் ஆவியானவனை ஜெயிக்க வேண்டும். இதைத்தான் செய்து காண்பித்தார் ஆவியானவர் வனாந்தரத்திலே. சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது அவர் சாத்தானை எதிர்கொண்ட ஒவ்வொரு நேரத்திலேயும் தேவன் சொன்ன வார்த்தைகளால் அவனை மடக்கி அவனை ஜெயித்தார். உங்களுக்கு வசனங்கள் இருக்க, உங்களிடம் தேவவசனம் என்ற ஒரு பட்டயம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் வேதத்தை முழுதுமாக கற்று அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இனி முடிப்பதற்கு முன்னால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். அவனை எதிர்த்து நிற்க வரான்னு ஓடக்கூடாது. ஒரு நாய் உங்களை கடிக்க வருது என்றால் நீங்கள் ஓடினீங்கன்னா கூட கொஞ்சம் ஓடுது. ஓடுறான், அப்போ நம்ம கொஞ்சம் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு அவன் இன்னும் கொஞ்சம் கூட துரத்துவான். ஆனால் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்க உங்களுக்கு திராணி எப்பொழுது வருமானால், இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால், ஆவியானவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணுகிறார் என்ற தைரியம் உங்களுக்கு இருக்குமானால், அவன் எப்படி சிங்கம், பசியாக இருக்கக்கூடிய சிங்கம் உணவிற்காக கத்திக்கொண்டே திரிவது போல அவனும் சுற்றி கொண்டே திரிகிறான். யார் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பாக இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி நடக்கிறார்களோ அவர்களையே குறிவைத்து நடக்கிறான். ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணும் பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் தேவனுடைய சித்தப்படி நடக்கும். அவர் உள்ளே இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ, உன் இதயம் என்ன சொல்லுகிறதோ அது அவர் சொல்லுகிறார், அதன்படி நடக்க வேண்டும். எல்லா அதிகாரத்தையும் தேவனே வழி நடத்தும் போது உங்களை மேற்கொள்ளுபவர் யார் என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, இந்த உமது நீர் பகிர்ந்து அளித்த அந்த அதிகாரத்தையும் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், யாருடைய சொல்லின் கீழ் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும், உங்களை யார் உங்கள் ஊழியத்தில் நடத்துவார்கள், எப்படி நடத்துவார்கள் என்பதை நீர் சொல்லிவிட்டு போன வசனங்களிலிருந்து எடுத்து உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன். அவர்கள் அதை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு உள்ள அந்த நினைவை கொடும், அந்த இருதயத்தை கொடும். அப்படி அவர்கள் புரிந்து அதன்படி நடக்கும் பொழுது உமது சித்தத்தை அவர்கள் செய்கிறார்கள். அன்பான பிதாவே, அவர்களை வழி நடத்தும், அவர்களை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.